ஷோ இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் பேர்ட்ஸ் லெகன்ஸ் இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். அடுத்தபடியான ஒரு பாடல், ஒரு கொஞ்சம்படியான ஒரு பாடல், ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடிய பாடல். அதுக்காகவே கெட்டப்ஸ்லாம் போட்டுட்டு அழகாக இங்கே வந்து டான்ஸோட அதுவும் எக்ஸ்பிரஷனோட இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னு கேட்குறீங்க? நம்ம தனுஷ் அண்ட் ஆஷா. லெட்ஸ் வெல்கம் them. சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் முன்னாளில் செய்தேனப்பா. அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் முன்னாளில் செய்தேனப்பா. அது என்ன தப்பு? சஸ்பென்ஸ். என்கிட்ட சொல்லு. நோ நோ. சொல்லாம போனா விட बेटा बेटा मेरा बेटा எந்த ஆனந்தம் உன்னோடுதான். டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே. बेटा बेटा டாடி டாடி बेटा बेटा டாடி டாடி. ஆஷா அண்ட் தனுஷ். தனுஷ், இவ்வளோ நாள் வந்து நாங்கள் உங்களை சாக்லேட் பாய்னே கூப்பிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து நம்ம ஆஷா டாடின்னு கூப்பிட்டாங்களே, இனிமேல் நாங்களும் உங்களை டாடின்னு கூப்பிடலாமா? கேடியுமே இருக்கு, எங்க டாடின்னு எப்படி என்னோட உண்மையான கேரக்டரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? பார்த்தாலே தெரியுதுங்களா? சரி, சார் கிட்ட கேட்கலாமா எப்படி? ஓகே, என்ன சொன்ன? டாடின்னு கூப்பிட்டாங்களா? சார் ரெண்டுமே இருக்கு சார், தாடியும் இருக்கு, டாடி மாதிரியும் இருக்காரு, அதனால ரெண்டுமே சூட் ஆகும் சார். அப்படி தானே? கலாய்ச்சிட்டேன். சார் நீங்கள் சொல்லுங்க, தனுஷ் அண்ட் ஆஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. அது வந்து ஜானகி அம்மா வந்து அவங்களே பாடின வாய்ஸு. அது எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அது வரைக்கும் பெரியவங்களுக்கு தான் பாடிட்டுருக்காங்க, அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பாடுறாங்கன்னு நினச்சிட்டேன். சின்ன பையனுக்கு யாரை போடுறதுன்னு சொல்லும்போது அமர் வந்து சொன்னாப்புல, அமர் தான் மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு, அதனால் ஜானகி அம்மா நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் பையன் மாதிரி இருக்குமான தாராளமாக பாடுவாங்க அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவங்க பாடி கேட்கும்போது தான் வர சொல்லிட்டு ரெக்கார்டிங், ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாடும்போது ரொம்ப அழகாக பாடினாங்க. இவங்களுக்கு ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ளஸ் ஆகிருச்சு. அதனால் ரெண்டு பேருமே நல்லா பாடினாங்க. தேங்க்யூ சார். ஆண்ட்ரியா மேம், நீங்கள் சொல்லுங்கள், தனுஷ் அண்ட் ஆஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப க்யூட்டாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்ஃபிட் கோஆர்டினேஷன் பயங்கரமாக இருக்குது. ஷர்ட் கலர் கூட அதே கலர் பார்த்தீங்களா? பா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிங்களா? இல்லை, ரெண்டு பேரும் ஃப்ளைட்லேருந்து குதிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஏரோஸ்டஸ் மாதிரி இருக்காங்க அவங்க. எந்த ஃப்ளைட்டில்? ஓகே சார், நீங்கள் எந்த பிளேனில் ஃப்ளை பண்ணீங்க?
உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் தான், பட் அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் என்ன அது சம்மந்தம்? என்ன தப்பு? ஆ? சரி, இவர் இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா நல்லா பாடினீங்க, 2 பேரும் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இல்லை அதில் இன்னொன்று, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னுக்காக ஹியூமருக்காகன்னு சொல்லி போடும்போது யாரும் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அதனால் வந்து டாடி டாடி பேட்டா பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷு ஹிந்தி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணால் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஹியூமருக்காக அப்படி பண்ணது தான். ஆனால் பின்னால் வர வர பார்த்தா அந்த வார்த்தை வரக்கூடாது, இது இந்த பாஷை அது அந்த பாஷை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஃப்ரீடமே இல்லாமல் போய், ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து இதே மாதிரி நானும் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் கேட்டிருக்கேன். பிஓய் பாய், பாய் என்ன பையன், ஜிஆர்எல் கேள், கேள் என்ன பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது அப்படின்னா அந்த பாட்டு கேட்கும்போதே அழகாக இருக்கும். அந்த இங்கிலீஷில் அந்த வார்த்தையை சொல்லி அர்த்தம் சொல்லி அதெல்லாம் சொல்லும்போது ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து ரொம்ப அது மாதிரி போட்டால் ஏதாவது கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாடும்போது கேட்கும்போது அந்த நேரத்தில் அதெல்லாம் ஏன் குழந்தைகிட்ட ஈஸியாக ரீச் ஆகுதுன்னா, சின்ன குழந்தைங்க வந்து அந்த பாட்டெல்லாம் அது கேட்டோன்னையுமே டாடி டாடிங்கும் போது அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஈஸியாக ரீச் ஆகட்டும் அப்படின்னு நினச்சது. அதே மாதிரி ரீச் ஆச்சு அந்த பாட்டு. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தனுஜ் அண்ட் ஆஷா, ரொம்ப அழகாக பாடினீங்க. ப்ளீஸ் பி சீட்டட். பாக்யராஜ் சாருடைய ஸ்பெஷல் எபிசோட் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அண்ட் பாக்யராஜ் சாருக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே நம்ம கண்டஸ்டன்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாட போறாங்க. அதுக்கு நீங்க அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருந்தே ஆகணும். மீண்டும் சந்திப்போம். இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSN ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பை. அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறை கூடமை வடென புரிந்திடும் நிலை வரும் போக போக பாடு. சங்கீதம்